ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இட்டது பட்டானால் வாட்டென்ன ஒயரெங்கே என்ற அர்த்தமுள்ள கேள்விகளை இரட்டை மொழியில் இரட்டுற மொழிந்தவன் இடிதாங்கி. இதை மெக்காலே நாட்டிலிருந்து வந்து கல்வி கற்றுக் கொடுத்த மெக்காலேயிடமே கேட்டு அசத்தியவன் இடிதாங்கி என்பதை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். புல்தடிக்கு புல்டாக்குகள் கீழே விழுந்திருக்கலாம், கல் தடிக்கு காட்டு யானைகள் சாய்ந்திருக்கலாம். ஆனால் வேலை வெட்டி இல்லாத இந்த இடிதாங்கி இதுவரைக்கும் வேட்டி தடிக்கு முட்டி உடைந்ததாக வரலாற்றில் இடம்பெறவில்லை. ஏனென்றால் உங்கள் தலைவனின் மண்டை மசாலாக்களால் நிரம்பி இருக்கிறது என்பதை உலகம் உணர்ந்துவிட்டது. சட்டமன்ற தேர்தலில் தேரும் அளவுக்கு மூளை பலம் உதவாமல் இருக்கலாம். பின்மண்டையில் ஏற்பட்ட சிறு பின்னடைவு காரணமாக தோல்வி அடைந்து விட்டேன். அதற்காக உள்ளாட்சி தேர்தலில் ஊழையிட மாட்டேன் என்று சொல்லிவிட முடியும்? விழ விழ எழுவதுதான் வாழ்க்கை. அப்படி விழ விழ எழும்ப முடியாவிட்டால் எழ எழ வழுக்குவதும் வாழ்க்கைதான் என்ற உண்மையையும் துணை தத்துவமாக பதுக்கி வைத்திருப்பவன் இடிதான். ஏனென்று சொன்னால் இடிதாங்கியை நேற்று நட்டாற்றில் விட்டுவிட்டு போனவர்கள் எல்லோரும் இன்று அக்கறையில் வந்து கரெக்டாக கரை வெட்டியை காட்டி கை தூக்கி விட வந்திருக்கிறார். காரணம் இடிதாங்கியின் மேல் உள்ள அக்கறையா? இல்லை, அடுப்பங்கரை. இடிதாங்கியிடம் இருந்தால் வட்டச் செயலாளர் பதவி கிடைக்கிறதோ இல்லையோ புட்டும் பப்படமும் உறுதியாக கிடைக்கும் என்ற குறைந்தபட்ச உத்தரவாதம் தான். அப்படி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கொண்டு இருப்பதால் தான் இடிதாங்கி இன்று வரைக்கும் அரசியலில் நிரந்தரமாக மங்காத்தா ஆடிக்கொண்டது. இடிதாங்கியின் பின்னால் சென்றால் பிச்சு தின்ன பீட்சா கிடைக்காவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு குச்சி மிட்டாயாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கு. டப்புக்கு வழி இல்லாத உப்புமா கட்சியாக இருந்தாலும் ஒப்புக்கு கட்சி நடத்துவது எப்படி என்ற சூட்சமத்தை அறிந்தவன் என்பதை உலகம் அறியும். இன்று இடிதாங்கி உருப்படாத தலைவனாக காட்சி தரலாம். ஆனால் எதிர்காலம் உலகத்துக்கு அடையாளப்படுத்தும் தலைவனாக வரப்போவதை வரும் உள்ளாட்சி தேர்தலோ அல்லது உத்தரப்பிரதேச தேர்தலோ எடுத்து காட்டப் போவதில்லை. மாறாக இந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் ஒரு நிமிடம் அதிகமாக இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு நிமிடமும் இடிதாங்கியின் நிமிடமாக இருக்க போகுது. கூடுதலாக கிடைக்கும் ஒரு நிமிடத்தில் இமயத்தை போல உயர்ந்து நிற்கப் போகிறான் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.